Hi friends, welcome to Dhanya's காரைக்குடி சமையல். டுடே நம்ம சேனலில் புதினா வச்சு ஒரு ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே சத்தான டேஸ்டான இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான மசாலா தூளும் சேர்க்க போகிறதில்ல. வாங்க நம்ம இனி இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 தடவை அலசி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை இந்த அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியோட அளவு நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதோட அதே மாதிரி 2 அலசி வச்சுருக்க புதினாவையும் சேர்த்துக்கலாம். 2 தடவை அலசுறது நல்லது, மண்ணுகள் இல்லாமல் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இதில் பூண்டு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைச்சிட வேணாம், ஒரு தடவை அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணால் இந்த பதத்துக்கு நமக்கு இருக்கும். இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, ஒரு சிறிய துண்டு பட்டை, 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இதற்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு தகுந்த அளவு உப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சதை இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இதனோட பச்சை வாசனை ப்ளஸ் நம்மளோட ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாம் இந்த இதில் வெளியில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லாம் நல்லா எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரை அலசி வச்ச தண்ணி. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி 1/2 மணி நேரம் ஊறின பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான, அதே நேரம் ரொம்ப டைஜஷனுக்கு இந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் போனோன்னு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை சைட்லேருந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து விடுங்க. மசாலா எல்லா ரைஸ்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், குக்கரில் எவ்வளோ ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம சுவையான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.